ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமது கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்தில் தான் களி செய்யணும். 1/4 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். கருப்பட்டி உடச்சி அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் கருப்பட்டியில் தான் செய்யணும். வெல்லம் சுகர்லலாம் செய்யக்கூடாது. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய். உங்களுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கிடைச்சா இன்னும் சூப்பர். இப்போது உளுந்தையும் பச்சரிசியும் நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லாட்டி இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் அந்த மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ மாவை கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம பாகு காய்ச்சி வச்ச கருப்பட்டி இது கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி பாகில் மண் தூசி ஏதாவது இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கரைச்சி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. மாவும் சூடாகும்போது கெட்டிப்படும், அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. தண்ணியெல்லாம் வற்றி மாவு நல்லா வேகணும், அதனால் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு அல்வா பதத்துக்கு இதை நல்லா கிண்டி எடுத்துக்கிடலாம். உளுந்தங்களியில் நிறைய நார்ச்சத்தும் அயன் சத்தும் இருக்குது. இது தசைகள் நன்கு வலிமை அடையவும், இடுப்பு கை கால் எலும்பு கர்ப்பப்பை பலம் பெறதுக்கும் உளுந்தங்களியை அவசியம் சாப்பிடணும். குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் அவசியம் வாரம் ஒரு முறையாவது இந்த களியை சாப்பிட்றது நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு 7 வயசுலேருந்தே நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கிடலாம். அப்போ தான் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை பெரிய பிள்ளைங்க ஆனதுக்கப்புறமா கொடுக்கும்போது இதை அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காமல் போயிடும், அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே கொடுத்து பழக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் களி வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி தோண்டிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ களியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் தொட்டு சாப்பிடணும். சூடாக இருக்கும்போது எண்ணெய் தொட்டு சாப்பிடுங்க. ஆறிடுச்சுன்னா எண்ணெய் சேர்த்துக்காதீங்க. நல்லெண்ணெயில் தொட்டு தான் சாப்பிடணும். அவ்வளோதான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.